யோவானுக்கு தம்மை அப்படி வெளிப்படுத்துகிறார். பத்மு தீவே பரலோகமாயிட்டு. எப்பொழுது இந்த கான்டாக்ட் கிடைக்குதோ அது கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அதன் அர்த்தம் என்ன? இங்க இருந்து யோவான் எதற்கு பிரயாசப்படுகிறான் தெரியுமா? தப்புவதற்கல்ல, தேவனோடு உறவு கொள்வதற்கு. ஒரு சூழ்நிலையிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுல ரெண்டாவது, அவன் கர்த்தருடைய நாளில் அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவரை கனெக்ட் ஆக முடியலையே, கனெக்ட் ஆக முடியலையே, கனெக்ட் ஆக முடியலையே, கனெக்ட் ஆகிறான். இதுதான் இயேசு சிலுவையில் ஏற்படுத்தி கொடுத்தார். இதற்காக அவர் அந்த கேடு அடைந்தார், அந்த கேடு அடைந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெறும் 12 பேர் இருக்கிற இடத்துல ரத்தத்தின் அடையாளமாய் ரசத்தை கையில் எடுத்து இப்படி பார்க்கிறார் பாருங்க. பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? இது உங்களுக்காகன்னு சொல்லணும். நீங்க 4 சுவிசேஷத்தை சேர்த்து வாசிங்க. ஒரு விஷயம் உங்களுக்காகன்னு சொல்லி இருப்பார், இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவார் தெரியுமா? இது அநேகருக்காக அப்படிங்கிறார். அந்த அநேகர் யாருங்க? அவர் சொன்ன அந்த அநேகர்ல நானும் உண்டுன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என்னை முன்னமே கண்டார், முன்னமே கண்டார் சிலுவையில. வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். எல்லாம் எதுக்காக தெரியுமா? இந்த உறவுக்காக.